எப்பொழுதெல்லாம் நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் நான் வந்திருக்கிறேன். பகவத்கீதை மாதிரி நான் வந்திருக்கிறேன். வந்து நான் உங்களோடு இருந்துட்டு போனதுனால உங்களுக்கு ஏதாவது ஆதாயம் இருந்ததா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனாலும் ஒவ்வொரு முறை நான் கேட்டு வந்துட்டு போகும்போதெல்லாம் எனக்கு ஒரு 5 வருஷம் வாழ்நாள் கூடும். இப்போ எனக்கு 79 நடந்து கொண்டிருக்கிறது. இங்க வந்துட்டு போயிட்டேன். இன்னொரு 5 வருஷங்கள் அப்படி ஒரு எனர்ஜி இல்ல 5 வருஷம் மறுபடியும் நான் வந்து மறுபடியும் அது ரெக்கரிங் டெபாசிட் மாதிரி அது ஏறிட்டே போகும். அப்படி ஒரு அற்புதமான களமாக புதுவை பகுதி அரசு ஊழியர் சம்மேளனம் விளங்கி வந்து கொண்டிருக்கிறது. அதிலே இப்பொழுது சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கின்றன. வேற ஒன்றுமில்லை, சொந்தத்திருக்கிறது, வேற ஒன்றும் இல்லை. தொழிற்சங்கங்களுக்கு அவசியம் இல்லை, அப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்தாகிவிட்டது. தொழிற்சங்கங்களுக்கு அவசியம் இல்லைங்கிறத முதலாளி சொல்றான், ரைட்டு. ஆனா தொழிலாளி வர்க்கத்துக்காக போராடுறவனு கூட சொல்றான், அதான் பிரச்சனை. இப்ப இனி ஏதோ சிரமப்பட்டு நீங்க அங்க ஒரு 1.5 கோடி ரூபாய் அளவுக்கு மார்க்கெட் மதிப்புள்ள ஒரு சொத்தை சேர்த்து வச்சுட்டீங்க தெரியாதனமா. அது என்ன மாதிரின்னு வச்சுக்கல. நான் கூட தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட சொத்து அந்த மாதிரி சேர்த்து வச்சிருக்கிறேன். இதில் இருக்காரு இல்ல பாலு, அவர் இப்போ அதை மீட்டெடுக்கிறதுக்கு அவர் போராடிட்டு இருக்காரு. தலைவலியே போச்சு. நான் அந்த முயற்சியை விட்டுட்டேன். ஏன்னா சொத்து இருக்கிறது ஒரு பிரச்சனை தான். அந்த சொத்து இன்னைக்கு யாரெல்லாம் கேள்வி கேட்பாங்களோ அவங்க எல்லாம் வெளியேற்றணும். அது ஒரு இயல்பா போச்சு. இதே வேலைதான் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னு சொன்னா இந்த வேலையை பாண்டிச்சேரியில் யார் செஞ்சுட்டு இருக்கிறாங்களோ அதே வேலையை அதே ஆளுங்க தான் தமிழ்நாட்டில் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதனால அரசு ஊழியத்தை முன்னெடுத்து கொண்டு செல்வதற்கு நீங்க எப்படி முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்களோ அதே மாதிரியான ஒரு முயற்சியை அங்க எடுத்துட்டு இருக்கிறாங்க. என்ன ஒண்ணுன்னா அங்க அது வந்து தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம்ங்கிறது ஒரு பதிவு செய்யப்பட்ட அமைப்பு. சங்கங்களின் பதிவாளர்கிட்ட பதிவு செஞ்சிருக்கிற ஒரு அமைப்பு. வருஷம் ரெனியூவல் ஆகிட்டே வரணும். ஆண்டறிக்கை கொடுக்கணும், கணக்கு வழக்கு தாக்கல் பண்ணணும், எல்லாம் பண்ணணும். அந்த கணக்கு வழக்கு பத்தி எல்லாம் இவங்களுக்கு கவலை தானே. கணக்கு கொடுக்காத அரசாங்கம் அந்த பதிவை ரத்து பண்ணி கெசட்ல போட்டான் 2014 வருஷத்துல. நான் 2001 ரிட்டையர் ஆகிட்டேன். எனக்கு அதெல்லாம் அங்க என்ன நடக்குதுன்னு தெரியாது. நான் வந்தாச்சு, திரும்பி கூட பார்க்கல, வந்துட்டு இருந்தேன். திரும்பி பார்க்குற மாதிரி அங்கே ஒன்றும் இல்லை, அதனால நான் பார்க்கல. அது வேற ஒன்றும் இல்லை. 2014 வருஷத்துல கெசட் நோட்டிஃபிகேஷன் ஆகிப்போச்சு. இப்போ அதை யார் வேணாலும் அந்த பேரை பயன்படுத்தலாம். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பிடம் இப்பொழுது பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து இருக்கிறது. அந்த சொத்தை காபந்து பண்ணி தருவதற்கு கையடக்கமான சில பேர் தேவை. யாரு கையடக்கமான ஆளுங்க? புரிஞ்சுக்கமான சொல்லணும்னா பாலமோகன் மாதிரி ஆளு, வேற ஒண்ணு. பாலமோகன் கூட யாரோ ஒரு பேர் சொன்னீங்க, பிரேமதாஸ் பேரை பார்த்தாவே தெரிஞ்சு. அவங்க நாட்டுக்காரு, அவர் வருவாரு போவாரு, இதெல்லாம் அவங்களே வெளியேற்றுவாங்க. எனக்கு ஒரே ஆச்சரியம், பாலமோகனா இந்த வேலையெல்லாம் செய்யறாரு. பாலமோகனுக்கு வயசாகி போச்சு, உடம்பு ஒத்துழைக்கல, இனிமே வேற வழி இல்லை, இப்படிதான் பண்ணி அவங்க வேற வழி கிடையாது. இதுக்கு பேரு லாயல்னு சொல்லுவாங்க. லாயல் அது அதெல்லாம் செல்லாது. இங்கே வந்து தோழர் ஆனந்தராசன் கிட்ட கேட்டேன், இங்க நீங்க வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இங்க தோழர்கள் வந்துருக்கிறாங்களா? நாங்க எவ்வளவு பேர் எதிர்பார்த்தோமோ, யார் யாரை எதிர்பார்த்தோமோ அவங்க மட்டும்தான் வந்திருக்கிறாங்க. அது மேல இல்லை. ஒரு அமைப்புக்கும் 10 பேர் சொன்னோம். லீடர்ஷிப் குவாலிட்டி உள்ள, தலைமை பண்பு உள்ள 10 பேர் ஒவ்வொரு அமைப்பிலிருந்து வந்திருக்கிறார்கள். We are fully satisfied. இந்த திருப்தி உங்களை மேலும் மேலும் கொண்டு செல்லும். அதை எங்கப்படுத்தும். எனக்கு கூட பாண்டிச்சேரி மாநிலத்தில், புதுவை மாநிலத்தில் உங்களை விட ஒரு பெரிய தொழிற்சங்கம் எதுவும் இல்லை.
அணிதிரட்டப்பட்ட மக்களை கொண்ட ஒரு அமைப்பு என்பது வேறு எதுவும் இல்லை. நீங்க நினைத்தால் அரசு ஊழியராக இருக்கிறவரு நடத்தை விதிகளின்படி தேர்தலில் போட்டி போட முடியாது, அரசியல் ஈடுபட முடியாது, ரைட்டு. இப்போ ரிட்டையரானவங்களாம் இருக்கிறீங்கல்ல இந்த அமைப்பில், நீங்க நினைத்தால் ஏன் தேர்தலில் போட்டி போட முடியாது, ஏன் தேர்தல் இது பண்ண முடியாது? தேர்தல் ஈடுபட முடியும். நீங்கள் நினைத்தால் இந்த புதுவை பகுதியை இதனுடைய நிர்வாகத்தை, இதனுடைய அரசாங்கத்தை கைப்பற்றி நம்முடைய பிரச்சனைகளை நானே கூட தீர்த்து கொள்ள முடியும் என்ற அளவுக்கு ஒரு காம்பாக்ட் ஏரியா இந்த புதுச்சேரி மாதிரி. நான் உங்களுக்கு ஒரு அதிகமா ஆசைப்பட்டுதான் நினைச்சிடாதீங்க. அநீத நம்பிக்கை ஒன்றுதான் சொல்ல நடக்கக்கூடியதான். ஏங்க எவனும் முதலமைச்சராகிறான், எவனும் உங்களுக்கு அந்த தகுதி இல்லையா? பிரச்சனை தெரியாதா உங்களுக்கு? இறையாண்மைன்னா என்னன்னு தெரியாதா? விலைவாசி பற்றி தெரியாதா? ஜனங்களுடைய பிரச்சனை பற்றி தெரியாதா? போராடக்கூடிய விவசாயிகளுடைய நிலைமை பற்றி தெரியாதா? எல்லாம் தெரியும். அப்படி இருந்தும் கூட நாம் அதில் கவனம் செலுத்தாத காரணத்தினால அதிகாரம் முழுவதையும், இறையாண்மை முழுவதையும் நாம கையில வைத்துக் கொண்டு யார் யார்கிட்டயோ போய் கெஞ்சி கேட்டுட்டு நீங்க இதை செஞ்சு கொடுங்க, இதை செஞ்சு கொடுங்க, அதெல்லாம் முடியாது போன்றான். இனி ஒரு விதி செய்வோம், அதை என்னாலும் காப்போம் அப்படின்னு சொல்ற மாதிரி இன்றையிலிருந்து புதுவை பகுதியினுடைய இந்த அரசு ஊழியர் சம்மேளன கூட்டு இயக்கம் ஒரு சரியான திசை வழியில் பயணித்து தன்னுடைய இலக்கை வெகு விரைவில் எட்டும், அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணும் என்ற நம்பிக்கையோடு இந்த பேரவையை நான் வாழ்த்துகிறேன். வாழ்த்துவிட்டு நான் போய் படுத்து தூங்கிட மாட்டேன். வாழ்க்கையாச்சுப்பா அவ்வளவுதானே, வாழ்க்கை சொன்னீங்க வந்தேன் வாழ்த்துறேன், நீங்க எப்படியா போயிட்டு அப்படி இல்லை. நீங்கள் இந்த முயற்சியில் முன்னேறி கொண்டிருக்கிறீர்களா என்று எங்கே இருந்தாலும் உங்களை கண்காணித்துக் கொண்டிருப்பேன். தேவையான நேரத்தில் தலையீடுகள் செய்து உங்களுக்கு அப்படி திரட்டி தருவது உங்களுக்காக அல்ல, எனக்காக என்றால் அது போல இன்னொரு 5 வருஷம் எனக்கு போடும். இப்படி ஒரு மியூச்சுவல் கொடுக்கிறது வாங்குறதுங்கிற மாதிரி. அப்போ இன்னைக்கு நாம ஏன் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன என்பதை கொஞ்சம் அரசியலாக, வரலாற்று பூர்வமாக, சமுதாய பூர்வமாக, பண்பாடு சார்ந்து, இந்த மண்ணினுடைய தொன்மம் சார்ந்து பல்வேறு விஷயங்களை நாம பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா எழுதப்பட்ட வரலாற்றை நாம சரியான முறையில் எழுத்து எழுத வேண்டியிருக்கிறது, மீளாய்வு செய்து மறுகட்டைப்பு செய்ய வேண்டியிருக்கிறது. இந்த வேலையை மோடியும் செய்ய சொல்லியிருக்கார். மோடி சொல்வது வேற காரணத்துக்கா? யாரெல்லாம் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடலையோ அவங்க சுதந்திர போராட்ட தியாகின்னு சொல்லுவாங்க, அவர்களுடைய எழுதப்படுவார். அது அல்ல, ஒரு மக்கள் நலன் சார்ந்த பார்வையில இருந்து மக்களின் வாழ்க்கையிலிருந்து ஒரு போடக்கூடிய அணுகுமுறையிலிருந்து வரலாற்றை கட்டமைக்க வேண்டியிருக்கிறது. புதுச்சேரிக்குள்ள பெருமைகளை பல்வேறு சொன்னார், பல விஷயங்களை சொன்னார். இந்தியா பூராவும் போராளிகள் வெடிகுண்டு எடுத்து ஆங்கிலேயருக்கு எதிராக போராடின போராளிகள் இங்கதான் தஞ்சம் இருந்தாங்க. ஒருவர் தஞ்சம் இருந்தாரு, அரவிந்த் கோஷ், அவரு சாமியார் ஆயிட்டார். அரவிந்த் கோஷ் இருந்தாலும் மக்கள் மனதில் அவர் அழியாத ஒரு இடத்தை பெற்றிருந்தார். பாரதியார் இங்க தஞ்சம் வந்தாரு. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடுத்து விழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை என்றாரு. ஆனா புதுச்சேரியிலிருந்து அவர் மெட்ராஸுக்கு குடியிருக்கிறதுக்கு வெள்ளக்காரங்கிட்ட மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துருக்காங்க. நான் இனிமே எந்த இதுலையும் ஈடுபட மாட்டேன். வீடி சாவர்கர் மட்டுமல்ல மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தது, நம்ம பாரதியார் கூட நம்ம வாஞ்சி மணியாச்சி பேராட்சி வாஞ்சிநாதன் கலெக்டர் ஆஷை சுட்டுக் கொண்டான். ஏன் சுட்டுக் கொண்டான்? அவன் அந்த வாஞ்சிநாதனுக்கு பிடித்தமான சனாதன தர்மத்தை ஆழ்துறை மீறினான். அதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லை. வாஞ்சிநாதனுக்கு பிடித்தமான சனாதன தர்மத்தை ஆழ்துறை மீறி
கூறினான். என்னன்னு, ஒரு தாழ்த்தப்பட்ட பெண்மணி பிரசவ வேதனை துடிச்சுக்கிட்டு இருக்கிறா, அவளை வண்டியில ஏற்றி கொண்டு போகணும், ஆஸ்பத்திரி கொண்டு போகணும்னு சொன்னா, ஒரு அகலகாரத்தை தாண்டி அந்த பக்கம் போனோம். ஒரு தாழ்த்தப்பட்ட பெண் அகலகாரத்தை தாண்டி போவதற்கு உரிமை இல்லை. ஆழ்துறை தான் வண்டியில ஏற்றிட்டு தானே போறான். சனாதன தர்மத்தை மீறினான். வாஞ்சிநாதன் தன்னைத்தானே சுட்டுக் கொண்டு அந்த வாஞ்சி மணியாச்சி ரயில் நிலையத்தில் கழிப்பிடத்தில் தன்னைத்தானே மாய்த்துக் கொண்டு சடலமாக கிடந்த போது அவர் துப்பா பாக்கெட்ல இருந்து ஒரு சுருந்து சீட்டை எடுத்தாங்க. அந்த சுருந்து சீட்டில் அவன் எழுதியிருக்கிறான், எதுக்குடா அந்த வேலையை நாங்கள் பண்ணோம்னு சொன்னா, கோமாம்சம் தின்னும் பஞ்சமனாகிய 5ஆம் ஜார்ஜ். என்னென்ன சொல்றான் பாருங்க, கோமாம்சம் தின்னக்கூடிய எருமாட்டு கறி ஒன்றுதான், 10 மாட்டு கறி ஒன்றுதான். கோமாம்சம் தின்னக்கூடிய பஞ்சமனாகிய விலேச்சன் அந்த 5ஆம் ஜார்ஜை சுட்டுக் கொள்வதற்கு என்னை போன்ற மதராசிகள் 3000 பேர் பிறரை எடுத்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப வாஞ்சிநாதனுடைய நோக்கம் என்பது என்ன? சனாதன தர்மத்தை மீறாதபடி பாதுகாப்பது. அதுதான் நாம புரிந்து கொள்ள வேண்டிய வரலாறு. இன்னைக்கு அவங்க ஒரு ரயில் ஸ்டேஷன் பேரே வச்சுட்டாங்க, ஆழ்துறைக்கு இது பண்ணி சாப்பிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஆழ்துறையை கொள்வதனாலேயே இந்தியா விடுதலை பெற்று விடுமா? முடியாது. ஆனால் அதற்காக இன்னும் பல முயற்சிகள் எடுக்க வேண்டியிருந்தது. இந்த விடுதலை பெறக்கூடிய சூழலில் இந்தியா எந்த கட்டத்தை தாண்டி கொண்டிருந்தது என்பது நாம கொஞ்சம் மறுபடியும் பார்க்க வேண்டும். வெள்ளைக்காரன் போற சும்மா போல, இந்தியாவை 2 நாடுகளாக பிரித்து கொடுத்து போறது முடியும். அதில் கூட ஒன்றும் தப்பு இல்லை. இந்தியாவை 2 நாடுகளாக பிரித்து கொடுத்து போறது என்பதில் கூட தப்பு இல்லை. ஒரு நாடு முஸ்லிம்களுக்கு, இன்னொரு நாடு இந்துக்களுக்கு. அது வரைக்கும் இது இந்தியா என்பது இந்துக்களுக்கான நாடுங்கிற அது எங்கேயுமே எந்த குறிப்புமே கிடையாது. 1000 முன்னிங்கு ஜாதி, அதான் இதனுடைய அடிப்படை. ஆனா இந்துக்களுக்கான நாடு என்று ஒரு புதிய சித்தாந்தத்தை கட்டமைத்து அவர் இந்துக்கள் கட்டத்துக்கு போல முடிவு பண்ணும்போது நாடு பூர்வம் இருந்த அசலான இந்துக்கள், நீங்க கூட தமிழ் மொழியை பத்தி ஒரு புறம்போக்கு பேசுறான். தமிழ் மொழியை தமிழர்கள் மட்டும் பேசுறாங்க, பின்ன வேற எவ்வளவு பேசுவாங்க? தமிழ் மொழியை தமிழர்கள் மட்டும் பேசுகிறார்கள். ஆனால் சமஸ்கிருதம் இந்தியா பூராவுக்கும் யாரும் பேசலாம். இப்ப அதான் பிரச்சனை. கணக்கெடுப்புப்படி 2011 எடுத்து கணக்கெடுக்கப்பட்ட கணக்கெடுப்புப்படி நாடு பூராவும் சமஸ்கிருதத்தை எழுத படிக்க தெரிந்தவர்கள் 24,000 பேர். அவன் யாருமே சமஸ்கிருதத்தில் பேசுறான், என்ன கேட்பான், என்ன கொடுப்பான், சுவாகான்றானா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எதுக்கு அது? இந்தியா பூராவும் பயன்படுத்தி இருந்தான் அந்த மொழி. இதுக்கு வந்து இப்படிப்பட்ட ஆசாமிங்க கிட்ட இந்த நாட்டை கொண்டு போன என்ன ஆகும்? இதுக்கு இந்தியாவை துண்டாடுவதில் மகாத்மா காந்திக்கு விருப்பமில்லை. கொண்டாடுவதில் விருப்பமில்லை, மத அடிப்படையில் கொண்டாடுவதில் விருப்பமில்லை, இந்துக்கள் முஸ்லிம்கள் என்று பிரித்து வழங்குவதில் விருப்பமில்லை. குறிப்பாக இந்தியாவை இந்துக்களுக்கான நாடு என்று சொல்வதில் விருப்பம். ஏன்னா இங்கே முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், சமான எண்ணிக்கையில் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், பாசிக்கள் இருக்கிறார்கள், பௌத்தர்கள் இருக்கிறார்கள், சமணர்கள் இருக்கிறார்கள். இந்த மதங்களுக்கு வெளியே இருக்கக்கூடிய பஞ்சமர்கள் இருக்கிறார்கள், பஞ்சவர்கள் இருக்கிறார்கள். இவ்வளவு பேருக்கான ஒரு நாட்டை இந்துக்களின் நாடு என்று எப்படி சொல்ல முடியாது என்று கட்டையை போடுறாரு. ஆகவே இந்த சனாதனிகள் முதல் எடுத்த முடிவு இந்தியா இந்துக்களின் நாடாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் முதல்ல காந்தியை போட்டார். காந்தியை போட்டார். காந்தியை என்ன பண்ணாரு? கத்தி எடுத்து சண்டைக்கா போனார், துப்பாக்கி எடுத்து சண்டைக்கா போனார், ஒன்றும் கிடையாது. கும்பிட போனார். அங்க ஒருத்தன் இஸ்மாயில் பேரை பச்சை பத்திக்கிட்டு அவங்க சொல்றான். இஸ்மாயில்
கையில பச்சை பார்த்தா இஸ்மாயில் சுட்டு தான் காந்தி என்று இன்னும் வெறி கொண்டு மக்கள் முஸ்லிம்களை தாக்க வேண்டும் என்ற தீய நோக்கத்தோடு ஒன்று சுதந்திர வர கட்டத்தில் நடந்தது. விடுதலை பெறும் கட்டத்தில் மகாத்மா காந்தி இது இந்தியா இந்துக்களின் நாடாக மாறுவதற்கு தடையா இருக்கிறது ஒரு தள்ளுனான். அடுத்தது சட்டத்தை எழுதினாங்க. சட்டத்தை எழுதும் போது சட்டத்தின் முன் அனைவரும் சமம், மத அடிப்படையில் ஜாதி அடிப்படையில் எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லை, ஆல் ஆர் ஈக்குவல். ஆனால் ஏற்கனவே நடைமுறையில் இருப்பது இந்தி சட்டம் என்பது மேல கீழே கீழே வலிமை சமூகம். அதை தகர்த்து இந்தியாவுக்கான புதிய சட்டத்தை எழுதும் போது சமம் பக்கத்தில் வந்துட்டு இருக்கிறாங்க ஒவ்வொருத்தரையும். அப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை எழுதி முடித்து அதற்கான ஒப்புதலையும் வாங்கி அந்த அடிப்படையில் ஜனாதிபதியாக ஒருத்தருக்கு பதவியும் எடுத்து பதவி பிரமாணம் செஞ்சு வச்ச பிறகு அந்த ஜனாதிபதி சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று சொல்லக்கூடிய ஒரு சட்டத்தின் பாதுகாவலனான இந்த நாட்டின் முதல் குடிமகனான இந்திய நாட்டின் ஜனாதிபதி ராஜேந்திர பிரசாத் என்கிற தருதலை பாட்னாவுக்கு போய் கங்கை கரையில 101 சனாதனிகளை பார்ப்பனர்களை கால கழுவி சடங்கு பண்ண. அதனாச்சும் சட்டத்தில் அனைவரும் சமம் இல்லை, நீங்க 1000 எழுதி வச்சுக்கடா, நாங்க இதை அனுமதிக்க மாட்டோம். யாரை கொண்டு சொல்றான்? ஜனாதிபதியை வச்சுக்கிட்டே சொல்றோம். 101 பார்ப்பனர் கையை கால கழுவி சடங்கு பண்ண. அடுத்தது அம்பேத்கரை சட்ட மன்றத்திலிருந்து வெளியேற்ற. இந்துக்கள் அனைவரும் பொது சட்டம், சிவில் சட்டம், அனைவருக்கும் பொதுவான சட்டம் என்று எழுதி வைக்க அந்த அம்பேத்கரை சட்ட மந்திரியாக வெளியேற அவமானப்படுத்தி வெளியேற்ற. இந்து என்கிற அந்த மத போல்டுக்குள்ள வராமல் இருந்த 5இல் ஒருவரான இந்த பஞ்சமர்களை 20% பஞ்சமர்களை சட்டத்தின்படியான சலுகைகளை பெற வேண்டும் என்று சொன்னார். அவர்கள் இந்து சமய வழக்கங்களை பின்பற்றுவோராக இருக்க வேண்டும் என்று இரவோடு இரவாக திமிர்த்தனமாக தடித்தனமாக கள்ளத்தனமாக ஒரு உத்தரவை போட்டு அவர்கள் அனைவரையும் இந்துக்கள். இந்தியா சட்டப்படி இந்துக்களின் நாடு அல்ல, ஆனால் இவர்களின் சட்டப்படி அது இந்துக்களின் நாடு. அன்னிலிருந்து பாருங்க ஒவ்வொன்னா பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாம் வந்திருக்கும். இப்போ வருஷத்துக்கு 8 லட்சம் ரூபாய் உங்களுக்கு வருமானம் இருந்தால் நீங்க வருமான வரி கட்டணும். இதுவே தலையில பிறந்தவனா இருந்தா நீங்க ஏழை. நானா இருந்தா வருமான வரி கட்டணும். நானே தலையில பிறந்தவனா இருந்தால் நான் பொருளாதாரத்தில் பின்தங்கிய நலிந்த ஏழை, எனக்கு இடஒதுக்கீடுலாம். இப்படி ஒரு இன்னைக்கு நேற்றுக்கு வந்த ஒரு சட்டம், இந்த சட்டம் வரைக்கும் போட்டு இப்போ மேல அது கீழே என்கிற 4 வருட கோட்பாட்டை திணிக்கிற ஒரு நடைமுறையை சட்டமாக மாற்றுவதற்கான ஏற்பாட்டை தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காங்க. அதுக்கான எல்லா விதமான வேலைகளையும் செஞ்சிட்டு இருக்காங்க. இது இந்த இடஒதுக்கீடு, இந்த அரசு நிர்வாகம், அரசாங்க வேலை, அதுக்கான சம்பளம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கோட்பாடுகளுக்கு எதிராக. சூத்திரன் எப்படி இருக்கணும் என்று பகவத்கீதை சொல்லுகிறதோ அதுக்கு நேர் எதிராக சட்டங்கள், இதெல்லாம் செல்லாத சட்டங்களாக மாற்ற வேண்டும், நடைமுறைக்கு லாயக்கற்ற சட்டங்களாக மாற்ற வேண்டும். ஆகவே இதெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை நோக்கி போய்கொண்டிருக்கிற சூழலில் தான் புதிய பொருளாதார கொள்கை என்று 1985 பிறகு 90களில் அது வடிவமைத்து நடைமுறைக்கு வந்தபோது நாம தொழிற்சங்கங்களின் சார்பில் என்னென்ன ஆபத்துக்கள் வரும் என்று சொன்னோமோ அது பூரா வந்தாச்சு. அரசு வேலை வாய்ப்புகளுக்கு ஆபத்து தீர்ந்துச்சு, இடஒதுக்கீட்டுக்கு ஆபத்து தீர்ந்துச்சு, பொதுத்துறை நிறுவனங்கள் கவலைகரமாக போச்சு. எல்லாம் நாம என்னென்ன சொன்னோமோ அது பூராவும் நடந்தது, இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது. எல்ஐசி வரைக்கும் இப்போ விற்கிறதுக்கு வந்துட்டாங்க. ஏர் இந்தியா விற்கப்படும். ஏர் இந்தியா என்ன விற்கிறீங்க கேட்டா, ஏர் இந்தியா 50,000 கோடி கடன்ல இருக்கு. சரி, யாருக்கு வித்த? அதானிக்கு வித்த. அதானிக்கு
57,000 கோடி ரூபாய் கடன் இருக்குதா? 50,000 கோடி ரூபாய் கடன் இருக்கிற ஏர் இந்தியாவை அந்த கடல்ல இருக்குதுங்கிறதுக்காக விற்க போனா யாருக்கு விற்கிறான்னா 87,000 கோடி ரூபாய் கடன் வச்சிருக்கோம் விற்கிறாங்க. எல்ஐசி 1956ஆம் ஆண்டில் வெறும் 5 கோடி ரூபாய் முதலீட்டில் துவங்கப்பட்ட எல்ஐசி வெறும் 5 கோடி ரூபாய். இன்றைக்கு அதனுடைய சொத்து மதிப்பு 32 லட்சம் கோடி ரூபாய். இதுவரைக்கும் அது மத்திய அரசுக்கு டிவிடெண்டாக கொடுத்து இருக்கிற தொகை 18 லட்சம் கோடி ரூபாய். 18 லட்சம் கோடி ரூபாய் டிவிடெண்டாக கொடுத்திருக்கிற ஒரு நிறுவனத்தை, வெறும் 5 கோடி ரூபாயில் துவக்கப்பட்ட நிறுவனத்தை, 32 லட்சம் ரூபாய் சொத்து உள்ள ஒரு நிறுவனத்தை வித்து முடிக்கிறது. ஏனென்றால் எல்ஐசி என்கிற அந்த அரசு நிறுவனம், பொதுத்துறை நிறுவனம் இந்த சனாதன விதிகளுக்கு, சனாதன தர்மத்திற்கு எதிராக இருக்கிறது. சமத்துவத்தை போதிக்கிறது, சமத்துவத்தை பேணுகிறது, எல்லா உயிர்களையும் சமமாக பாவித்து அதை பாதுகாக்க பார்க்கிறது. ஆகவே ஒவ்வொன்றையும் விடிதான், ஒவ்வொன்றையும் விடி. ஏர்போர்ட், திருவனந்தபுரம் ஏர்போர்ட் அதானி வாங்கிட்டான். திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டில் பேருக்கும் அவனே கேட்கிறான் அதானி ஏர்போர்ட். கோயம்பேட்டில், சென்னை கோயம்பேட்டில் மெட்ரோ ஸ்டேஷன் பாஷ்யம் கோயம்பேடுன்னு ஒரு பேர் எழுதி வச்சிருந்தான். அவன் யார் பாஷ்யம் தெரியல. அந்த பிரிட்ஜு கீழே பாஷ்யம் கோயம்பேடுன்னு எழுதி அந்த மெட்ரோ ஸ்டேஷன் பிரிட்ஜு. இப்படியே போயிட்டு இருக்கு. வேற வழி. இதுக்கான நோக்கம் என்பது வேற ஒன்றும் இல்லை. இதுக்கான நோக்கம் என்பது சமத்துவம் என்கிற கோட்பாட்டை சிதை தெரிவது, அனைவரும் சமம் என்கிற அந்த நிலைமைக்கு முற்றுப்புள்ளி வைத்து, இல்ல அதெல்லாம் கிடையாதா, இன்ன கட்டளைப்படி, ஆண்டவருடைய கட்டளைப்படி வாழ்ந்தாக வேண்டும் என்று சொல்லுவது, அந்த நிலைமையை நோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள். இதுதான் நம்ம இன்னைக்கு ஒரு செய்தியை பார்த்தோம். காலையில் தூங்கி ஏன்னா இந்த செய்தியை பார்த்தோம்னா இது நம்ம பழைய மத்திய இணையமைச்சர் துணை அமைச்சர் ஆரம்பிக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க, எவ்வளவு அற்புதமான அறிவாற்றல், எவ்வளவு அறிவு பாருங்க. பிரதமர் மோடி இருக்கும் வரை, பிரதமர் மோடி பிரதமராக இருக்கிற வரை பெட்ரோல் டீசல் விலை குறைந்து கொண்டே இருக்கும். அவன் என்ன தமாஷ் பண்றானுங்களா, என்ன வைத்தறிச்சல் ஓட்டிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. 100 ரூபாயை தாண்டி போச்சு. ராஜஸ்தான்ல 100 ரூபாய் முதல் முறையாச்சு, அடுத்தது மத்திய பிரதேசத்துல 100 ரூபாய் தாண்டி போயிட்டு இப்போ தமிழ்நாட்டுக்கு வரப்போகுது 100 ரூபாய். சொல்றான் பெட்ரோல் விலை குறைந்து கொண்டே இருக்கும் பிரதமர் மோடி பதவியில் இருக்கிறவரை. இப்படி எல்லாம் பொருட்களாக நம்ம வைத்தறிச்சலை கொண்டிருக்கிறாங்க. காரணம் நமக்கு மறந்து போக செய்யும். இதெல்லாம் எதிர்க்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்கு? தொழிற்சங்கங்களுக்கு. அந்த தொழிற்சங்கங்களை அடித்து துவம்சம் பண்ணு, காலி பண்ணு. தொழிற்சங்கங்களுக்கு இடம் இருக்காது, வேலை இருக்காது என்று நாம 90களில் சொன்னோம். 90களில் தொழிற்சங்கங்களுக்கு இடம் இருக்காது சொன்னோம். ஆனால் அந்த இடத்தில் தொழிற்சங்கங்கள் பாதுகாக்க, அதை அழித்தொழிக்கிற இடத்தில் சனாதன தர்மம் என்கிற ஒரு பாசிஸ்ட் தத்துவம் இருக்கும் என்று நாம சொல்றோம். அது சொல்ல மறந்தோம். நமக்கு அப்படி இல்லை. ஒருவேளை நம்ம வழிநடத்தியவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கலையா என்னன்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் நீ பேசாத, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. இப்படியாக இன்றைக்கு தொழிற்சங்கங்கள் இந்த சூழலில் நீங்கள் புதுவை பகுதியில் பிரதேசத்தில் ஒரு தொழிற்சங்கம், ஒரு அற்புதமான ஒரு தொழிற்சங்கமாக நிமிர்ந்து நிற்கிறீர்கள். அதை மீட்டெடுக்க, அதன் உணர்வுகளை, அதனுடைய பாரம்பரியத்தை, அதனுடைய வரலாற்றை மீட்டெடுக்க உறுதி பூண்டு நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்க. உங்களை நான் மீண்டும் மீண்டும் பாராட்டுகிறேன். உங்கள் முயற்சி நீங்கள் வெற்றி பெறுவது என்பது புதுவை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன அமைப்பாக இருந்தாலும் கூட, ஒரு சின்ன ஏரியாவில் செயல்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தாலும் கூட, நாடு ஊராவுக்கும் வெளிச்சம் பாய்ச்சக்கூடிய ஒரு அமைப்பாக நீங்கள் விரைவில் மாறுவீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு, எனக்கு உண்டு. அந்த வகையில் நீங்களும் நானும், உங்களோடு சேர்ந்து நானும்
நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற இந்த லட்சிய பயணத்தில் நானும் இணைந்து கொள்கிறேன். உங்களோடு பயணிக்க இது வயசாகி போச்சுன்றதை பற்றி கவலைப்படாமல் எத்தனை நாள் எனக்கு வாழ்நாள் இருக்கிறதோ அத்தனை அந்த நாள் முழுவதும் உங்களோடு சேர்ந்து பயணிக்க நான் சுத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லி இந்த தேர்தலை வெல்லட்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.